நல்ல ஃப்ளேவரான ஸ்பைசியான அதோட ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காம்போ மில்க் டீ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹோம்லீஸ், வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஹேவிங் a wonderful day. இந்த வீடியோல காம்போ மில்க் டீ எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த காம்போ மில்க் டீக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு லிஸ்ட் பண்ணிருக்கேன், மறக்காம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரெசிபியில 2 கப்ஸ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் தான் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஆரம்பத்திலிருந்தே காம்போ மில்க் டீன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மில்க் டீல அரபிக் ஸ்பெஷல் கஹ்வாட ஃப்ளேவர் அண்ட் மசாலா சாயோட ஸ்பைசி ரெண்டையும் காம்போ பண்ணித்தான் நான் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்துல 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பட்டை 1 துண்டு, இடிச்ச ஏலக்காய் 3, ஜாதிப்பூ 1. இதை அதிகமா சேர்த்துக்க வேணாம், ஏன்னா இது கசப்பு தன்மையை ஏற்படுத்தும். அன்னாசிப்பூ 1, கராம்பு 3, இடிச்ச இஞ்சி 1 டீஸ்பூன், இடிச்ச மிளகு 1/2 டீஸ்பூன், ஜாதிக்காய் இதுல ஒரு 1/4 அளவு நான் துருவி சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு அதிகமா ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர் தேவைன்னு சொன்னா இதுல ஆட் பண்ணிருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் blend பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி, மிளகு, ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய் 4 இன்கிரிடியன்ட்ஸையும் இடிச்சு தான் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பைசி அண்ட் அரோமா கிடைக்கும். ஃபைனலா கொதிச்சிட்டு இருக்கிற டீ மிக்சர்ல நான் 2 கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியில நீங்க பவுடர் மில்க் கூட சேர்த்துக்கலாம். பட் மில்க் அதிக கனமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது. இந்த ரெசிபியில நான் சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான அளவு சுகரை நீங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பால் பொங்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த காம்போ மில்க் டீல ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர் மட்டும் இல்லாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹோம்லீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.